إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد وقال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كم من صائم ليس له من صيامه إلا الجوع والعطش وكم من قائم ليس له من قيامه إلا السحر أو كما قال صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் தகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் ஆலமீனுக்கே உரித்தாகும். சலாத்தும் சலாமும் எம் உயிருக்கும் இனிய சய்யிதனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவருடைய பரிசுத்த மனைமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தப தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் ஆலமீன் என்னென்ன விஷயங்கள் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அதேலுமான முறை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விஷயங்களை தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுங்கோன்னு எச்சரிச்சிருக்கிறானோ அதை வாழ்க்கையில முற்று முழுதாக தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாய் கொண்டு வசியத் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் ஆலமீன் அவன் மிக கண்ணியமானவன், பரிசுத்தமானவன், நாடிய விதத்துல நாடிய நிமிஷத்துல செய்யக்கூடியவன், 7 வானங்கள் 7 பூமியில் அண்ட சராசரங்களை படைச்சவன், யாருக்கும் அநியாயம் செய்யாதவன், யாரையும் அநியாயமாக தண்டிக்காதவன். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்துட்டு இருக்கிறான். எந்த ஒரு அடியானையும் கியாமத்து நாள்ல மக்களிட முன்னுக்கு நிப்பாட்டி கேள்வி கேட்டு அவனை நரகத்துல வீசுறது அல்லாஹ் விரும்புறான் இல்ல. அந்த அடிப்படைக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதத்துல வாரத்துல ஒரு நாளையும், அதே போல நாட்கள்ல ஒரு நேரத்தையும், வாரத்துல ஒரு நாளையும், மாதங்கள் எடுத்தா 12 மாதத்துல புனிதமான மாதங்களாகவும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை வசாரிஉ இலல் மக்ஃபிரா, பாவ மன்னிப்புக்கு விரைந்து வாங்க, நீங்க சொர்க்கத்துக்கு வாங்க, ஏன்னா பாவ மன்னிப்பு விசாலமானது, நீ ஓடி வந்தா நீ எண்ணினா நான் உங்களுக்கு கிட்ட வாரன், நீ நடந்தா நான் ஓடி வாரன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை அள்ளி பொழிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு மாதம் தான் கண்ணியமானவர்களே இந்த ரமலானுடைய மாதம். நீங்க நினைக்கிறத போல ஒரு மாதம் இல்லை இந்த ரமலானுடைய மாதம். சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் 6 மாதம் இந்த ரமலானை எதிர்பார்த்து வைப்பாங்க. ரமலான் போன 6 மாதங்கள் கவலையில் வைப்பாங்க. ஏன்? இந்த ரமலான்ல என்ன சொல்லப்படுது? ரமலான் என்ற வேர்ட், ரமல என்ற வேர்ட்ல இருந்து வந்தான் ரமலான். ரமல என்னது? பாவங்களை சுட்டெரிக்கக்கூடியது, பாவங்களை எரிக்கக்கூடியது என்ற கருத்து தான் ரமலான் என்ற வார்த்தைக்கு டெபினிஷன் என்று உலமாக்கள் சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் வாரத்துக்கு முன்னாலே என்ன சொல்லப்படும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய முதல் நாளே சொல்லப்படும், சொர்க்கத்துடைய மலக்க பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஏ சொர்க்கத்துக்குரிய மலக்கே, எல்லா சொர்க்கத்துடைய வாசலையும் திறந்துடுங்க. ஏ நரகத்துடைய மலக்கே, எல்லா நரகத்துடைய வாசலையும் பூட்டிடுங்க. யா ஜிப்ராயில், ஏ ஜிப்ராயிலே இஹ்பித் இலல் அர்த், பூமிக்கு போங்க, கீழே பூமிக்கு இறங்கி என்ன செய்யுங்க, யாரெல்லாம் எங்கட ஆதமுடைய பிச்சலத்தை வலிக்கெடுக்கக்கூடிய ஷைத்தான்களை நீங்க கெட்டி, ஜின்களையும் கெட்டி, மர்தத ஷயாத்தீன் அவர்களை சங்கிலியால கெட்டி நீங்க என்ன செய்யுங்க, கடல்ல வீசுங்க என்பதாக குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. கண்ணியமானவர்களே, இப்படி அல்லாஹ் ஆயத்தம் செய்யறான். சொர்க்கத்துடைய வாசல் எது வரைக்கும் பூட்டப்படாதுண்டா ஷவ்வாலுடைய பிற காணும் வரக்காடி பூட்டப்படாது. நரகத்துடைய வாசல் எது வரைக்கும் திறக்கப்படாதுண்டா ஷவ்வாலுடைய பிற காணும் வரக்காடி திறக்கப்படாது.
கண்ணியமானவர்களே, இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோம்பாளி நோன்பு நோற்றத்துக்கு பின்னால அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை, எங்கட பாசல சொன்னா நாத்தம், இது அத்தியபு இந்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ் இடத்துல எப்படி என்றா கஸ்தூரி வாசத்தை விட மிக சிறந்தது என்பதாக சொல்லப்படும். அதனால தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க லுஹருடைய தொழுகைக்கு பின்னால மிஸ்வாக்கோ பிரஷோ பாவிக்கிறது நீங்க தடுத்துக்கோங்க. ஏன்? அது மக்ரூ. நீங்க அதை செய்யறதால வாயுடைய வாடை இல்லாம போய்த்திடும், உங்களோட சிறப்பு குறைஞ்சிடும் என்பதாக எழுதுறான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அது பிரச்சனை இல்லை, தொடர்ந்து செய்யலாம். அது வாய் வாட வயிற்றிலிருந்து தான் வெளியாகுது, வாயிலிருந்து வெளியாகுது இல்ல, அதனால தொடர்ந்து இருக்கும் என்பதாக அவங்களுடைய கருத்தை முன்வச்சுக்கிறான். கண்ணியமானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்டா, புத்தருடைய அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் அல்லாஹ்விடத்துல கண்ணியமாகறதாக மாறுதுன்னு ரமலானுடைய மாற்றம். கண்ணியமானவர்களே, இந்த ரமலான்ல உலமாக்கள் எழுவுறாங்க, அல்லாஹ் எந்த அளவுக்கு அடியானோட இறங்கி வாரான்டா, புத்தருடைய மூச்சு, நாங்க இந்த ரமலான் மாசத்துல விடுற மூச்சு, எடுக்கிற மூச்சு, விடுற மூச்சு, இந்த மூச்சைக்கு தானே இது எல்லோரு மடங்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மல்டிப்ளை பண்றான். இதுவும் சவாப். கண்ணியமானவர்களே, இந்த ரமலான்ல இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபா, யாரு இந்த ரமலான்ல நோன்பு பிடிக்கிறாரோ ஈமானன் நம்பிக்கை வச்சு, ஈமானன் வஹ்திசாபா, இஹ்திசாபண்டா எல்லா நன்மைகளுடைய ஹவாவோட, இதுக்கு இந்த கூலி, இதுக்கு இந்த கூலி, இதுக்கு இந்த கூலி என்று எண்ணி யார் நோன்பு பிடிக்கிறாங்களோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்மிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். கண்ணியமானவர்களே, இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மலக்குகளை பார்த்து, பாவம் நன்மை எழுதக்கூடிய மலக்குகளை பார்த்து சொல்றான், அஸ்ஸௌமு லீ வ அனா உஜ்ஸி பிஹி, மலக்குகளே, இந்த அடியான் பிடிச்சு வைக்கக்கூடிய இந்த நோம்புக்கு கூலி நீங்கள் எழுவானம், நான் தான் கூலி எழுவுவேன். இதுவரைக்கும் மலக்குகளுக்கு தெரியா ஒரு அடியானுடைய ரமலானுடைய கூலி என்னாண்டு. கண்ணியமானவர்களே, இன்னொரு ரிவாயத்துல வருது, அனா உஜ்ஸா பிஹி, நானே கூலியாக மாறுறேன். அல்லாஹ் எங்களுக்கு கூலியாக மாறுறதுக்கு அவன் யாரு? நாங்க அவ்வளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் சகோதர பெரியார்களே? நாங்கள் ஏம்பினா பாவம், படுத்தா பாவம், நினைக்கிறது பாவம், பாவத்திலே காலம் கழிஞ்ச எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நானே உனக்கு கூலியாக மாறுறேன் அடியானே என்ற கூடிய ஒரு ரமலான் எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், இந்த ரமலானுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அதுக்கு நன்றி என்பது என்னது? ஃபர்ஸ்ட் 10 ரஹ்மத்தை கேளுங்க, 2வது 10 பாவ மன்னிப்பு கேளுங்க, 3வது 10 நரக விடுதலை கேளுங்க. அல்லாஹ்ட்ட எங்கேஜ் ஆகும் அமல்ல நீ அல்லாஹ்வுடைய மனிதராக மாறுங்க. அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஆகப்பெரிய ஈமான்தாரி அல்லாஹ்வை கடுமையா நேசிப்பாங்க, அமல் இபாதத்தில் அல்லாஹ்க்கு வழிபடுவாங்க என்பதாக குர்ஆன் சொல்லுது. இப்படி மாறுங்க. கண்ணியமானவர்களே, இந்த அடியார்களாக மாறுற நேரம் நாங்கள் அஸீதன்னகும், உங்களுக்கு பல ரமலான்களை தருவோம் என்ற குர்ஆன் சொல்லுது. தந்த நியாமத்துக்கு நீங்க யாரு குஃபானியத் செய்வார்களோ, தந்த நியாமத்துக்கு மாற்றம் செய்வார்களோ, நியாமத் பறிக்கப்படும். இன்னைக்கு எத்தனை பேர் நோவு பிடிக்க இயலாமைக்கு ஹஸ்ரத் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, ஃபத்வா கேட்கிறான். நாங்க எங்களுக்கு தந்த காலங்கள்ல நாங்க விளையாடினோம், தந்த காலங்கள் இரவு பகல் என்று பார்க்க அமல் செய்ய பாவம் செஞ்சோம். இன்னைக்கு எங்களுக்கு நோவு பிடிக்கலாம் டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டாங்க, பிடிச்ச உயிருக்கு ஆபத் ஹஸ்ரத். இதுக்கு என்ன நாங்க எது செய்ய தயார்? நான் சொன்ன ஒரு ரமலான் நீங்க ஒரு நாள முழு வருஷம் பிடிச்சாலும் ஈடாகாது. கண்ணியமானவர்களே, எத்தனோ பெண்கள் கால் பண்ணி அவங்களுடைய கணவன் மூலமா கால் பண்ணி அழுகுறாங்க, ரமலான் பிடிச்சு கொள்ளையலாமே, நோம்பு பிடிச்சு கொள்ளையலாமே. கண்ணியமான எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்க வயசாக நாங்க ஷெட்யூல் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 1000 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒரு நாளைக்கு 1000 தடவை. ஏலான்றது இல்ல, நாங்க ஏலான்னு நினைச்சிக்கிறோம். செஞ்சு பாருங்களே, லேசாகிரும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றே கஷ்டமா? யா அல்லாஹ், எனக்கு குர்ஆன் தான் ஓதேல, யா அல்லாஹ் ஏழுமான முறையில் ஓதினேன் யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒரு நோம்பாளிக்கு அல்லாஹ் எவ்வளோ ஏற்பாடு செய்யறான்டா. ஹதீஸ்ல வருது, அந்த வாயுடைய நாற்றம், துரு நாற்றம் அல்லாஹ் இடத்துல மிஸ்க போல வாசம் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடல்ல இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் மீன்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான், மீன்களே என்னுடைய அடியானுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தை படைக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு சொர்க்கம், இந்த மஜ்லிஸ் செய்கிற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சொர்க்கம் பெய்க்கி. அந்த சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், சொர்க்கமே நீ அலங்கரிச்சுக்கொள் என்னுடைய அடியானுக்காக வேண்டி. இன்னைக்கு 7வது நோம்பு பெய்த்து கொண்டீங்க, எங்களோட சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டீங்க. கண்ணியமானவர்களே, நாங்க தான் ஒருத்தரோட கோவப்பட்ட எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவோம், போனை பிளாக் பண்ணிடுவோம், கொடுக்குற ஹதியா இல்ல,
எங்களுக்கு ரோஷம் வந்துட்டுண்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாசலை திறந்த இமாம்கள் எழுதுறாங்க, பூட்டுறதுக்கு வெக்கப்படுவான். இவ்வளவு இறக்கமான எங்கட ரப்பு, எங்கட அடியான். அல்லாஹ் ஹதீஸ்ல வருது, எவ்வளோ இறக்கம் சுப்ஹானல்லாஹ். நரகத்துக்கு ஒத்தனை தொங்க வச்சுப்பான். அவன் மோத்துல இருக்கிற உடம்புல இருக்கிற கொழுப்புகள் வடியும் நரகத்துல. என்னத்துக்கு? நெருப்புக்கு பட்டு இல்ல, நரக நெருப்புடைய புகையின் காரணமாக. இந்த கிச்சன்ல ஆக்குறவங்களுக்கு தெரியும், ஒரு இவெண்ட்டுக்கு சாப்பாடு ஆக்குற நேரம் சட்டி கிட்ட போனா அந்த தணல் தாங்கலாம். நரக புகை எப்படி 3000 வருஷம் பத்த வைக்கப்பட்டது அல்லாஹ்வால. முதலாவது சோப்பு 1000, 2வது வருஷம் வெள்ளை, 3வது வருஷம் கருப்பு. ரசூலுல்லாஹி இந்த நெருப்புல ஒத்த அப்படி வெந்து கொண்டிருப்பான். அவனை தொங்க வச்சிருக்கும். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு கத்துவான். மலக்கு சொல்ல, யா அல்லாஹ் அவன் கத்துறான், யா அல்லாஹ் என்ன கேட்கிறான், யா அல்லாஹ் கொஞ்சம் திருப்பி வை, இதுக்கு அப்புறம் ஒன்றும் கேட்க மாட்டான். அவனை திருப்பி வைக்கப்படும். சரியா? அவன் அப்படித்தான் உலகத்திலேயும் கேட்பான், யா அல்லாஹ் யா அல்லாஹ். சந்தர்ப்பம் வந்தா உசுர விடுவான். எங்கட பாசல சொல்றேன்டா, தொங்க கவுர் இல்லாத மாதிரி நடப்பான். அது பிறகு அவனுக்கு கொடுத்தோடனே என்னைய மறந்துடுவான். அதே மாதிரி தான் உலகத்திலேயும் வாஜா செய்வான், மாத்தம் செய்வான். சரி, அவனை திருப்பி வை, முதுகு பக்கம் திருப்பி வைக்கப்படும். கத்துவான், யா அல்லாஹ் முதுகு பத்துது எனக்கு கேள யா அல்லாஹ். சஹீல் புகாரில் வரும். கண்ணியமானவங்களே, இந்த எங்கட பாசல சொல்றேன்டா, கண்ணியமான என்ன நடக்கும்? அவனுக்கு அப்ப மலக்கம் யா அல்லாஹ் அவனை கொஞ்சம் முன்னுக்காக்க சொல்றான், யா அல்லாஹ். அப்படியா? இந்த அடியான் உலகத்திலையும் கேட்பான், வாதாக்க மாத்தம் செய்வான். அவனை முன்னுக்காக்கிற போது அவன் சொல்லுவான் மலக்க பார்த்து, யா அல்லாஹ் மலக்கே சொருக்கம் விளங்குதுங்க, கொண்டு வான கொஞ்சம் சொருக்கத்தை பார்க்கறது கொஞ்சம் உள்ளத பெய்த்தெடுத்து. உலகத்திலேயும் வாதா பண்ணுவான், பெய்த்து இது எல்லாம் கேட்பான். இது போல கேட்கிறியா? ஒன்னும் கேட்க மாட்டேன். வாதாக்க மாத்தம் செய்ய மாட்டேன். சரி, அவனை சொருக்கத்துக்கு மலக்கு ஓடி வருவான். யா அல்லாஹ் சொருக்கம் சொன்னா சொருக்கத்துக்கு அனுப்பிக்கிறேன், பெரிய மரத்தை கட்டி பிடிச்சுக்கணும் வெளியே வரையலான்றேன். அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவான், அவனை பார்த்து சந்தோஷப்பட்டு சொல்லுவானா, உலகத்துல இப்படித்தான் வாதா பண்ணுவான், பாவம் செய்ய மாட்டான் தாத்தான்னு கொடுத்த பூரா அடுத்த நிமிஷம் மாத்தம் செய்வான். உலகத்துல இந்த புத்தி தான், ஆகிரால இந்த புத்தி தான். அவனுக்கு அந்த சொருக்கத்தை போல 10 மடங்கு சொருக்கத்தை கூட சொல்லுவாங்க. கண்ணியமானவங்களே, இது ரமலான்ல சொன்ன ஹதீஸ் இல்லை. இது இன்றைக்கு அந்த ரஹ்மத் பொழியப்பட்டு கொண்டிருக்கின்ற நாள். பவல்ல பொழியுது, ராவைக்கு பொழிஞ்சு கொண்டீ, இல்ல இறக்கம் பொழிஞ்சு கொண்டீங்க. எங்களோட தாய் எவ்வளவு எங்களோட இறக்கம் வைக்கிறோம். தாயை வீடு அல்லாஹ் பல மடங்கு இறக்கமான ரப்பு. இன்றைக்கு என்னோட ஹதீஸ்ல வருது, ஒரு அடியா நல்லா கூப்பிடுவான். கூப்பிட்டு, நீ பாவம் செஞ்சாய்த்தானே? சொல்லுவான், ஓயால பாவம் செஞ்சேன். கேட்கிற எல்லாத்துக்கும் சொல்லுவான், ஓயால எல்லாம் பாவம் செஞ்சிருந்தேன். சரி, நீ போ நரகத்துக்கு, நரகத்துக்கு வேகமாக அடே நரகத்துக்கு தான்டா போ சொன்னே ஓட்டுற. அல்லாஹ் உலகத்துல தாயால் உனக்கு வழிபடல, ஆகியால் உனைய கண்டுட்டேன். அல்லாஹ் இதுக்கப்புறம் மாத்தம் செய்யலாண்டு அவனை மாற்றிக்கொள்ளது நரகத்துக்கு ஓட்டுற நேரம். அந்த நேரத்துக்கு அல்ல இறக்கம்னு சொல்லுவான். அந்த அடியானுக்கு இதை விட சொருக்கத்தை விட இந்த சொருக்கம் உலகத்தை விட 10 மடங்கு சொருக்கத்தை கூட நல்லா சொல்லுவான். கண்ணியமானவர்களே, இப்படி இறக்கமான எஜமானன் சொல்றான், இந்த நீங்க பிடிச்சிக்கிற நோன்பு கூலியாக நான் உங்களுக்கு மாறுறேன். கண்ணை தந்தது அல்லாஹ், கண்ணுடைய பார்வை அல்லாஹ் தந்தான். உடம்ப தந்தது அல்லாஹ், உடம்புடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்தான். காலை தந்தது அல்லாஹ், காலால் நடக்கிறது சக்தியை தந்த அவன். முழு ஆரோக்கியம் தந்த அல்லாஹ் முழு ஆரோக்கியம் தந்து விட்டு சொல்றானே, அடியானே 5 நேரம் நீ தொழு, சுஜூத் செய், கொஞ்சம் என்னைய ஜிக்ர் செய், நான் தந்த குர்ஆன் ஓது. நாங்க சொல்றோம், எனக்கு கேளான்னு சொல்லிட்டே இருக்கிறோம். ரமலான் வந்தா கொஞ்சம் ஃபிக்கராகவே ஓதுறோம். எங்களைய பார்த்து இப்ப நாங்க என்ன சொல்றோம், இவருக்கு சீசா வந்தா தான் எங்களோட சேப்பாகிறாரு, அவரை பத்தி எங்களுக்கு தெரியும், புத்தி காட்டுறவர் போங்கன்னு ஏசுவோம். நான் பேசினானும் தான் சந்தர்ப்பான சமாளிக்க வராரு. அவர் தேவை வந்தீங்க, அவருக்கு இல்லை இந்த டிப், அவருக்கு இல்லை, அவருக்கு அந்த பார்சல் கொடுக்கலாம், அவருக்கு இந்த ஜகாத் லிஸ்ட் அவர் வெட்டுங்க, பேசுறே தானே. இப்ப நாங்க அப்படிதான் பேத்தி அல்லாட்டு. அல்லாஹ் சொல்ல, நீ அப்படியா, வா நான் உனக்கு கூலியாக மாறுறேன். எஜமான அவ்வளவு இறக்கமானவன். நாங்க நீங்க நினைக்கிறவமா இல்ல, அவ்வளவு இறக்கமானவன். கண்ணியமானவர்களே, இந்த ரப்பு சொல்றான், நான் அப்படி ஒரு ஏற்பாடு இந்த ரமலான செஞ்சிருக்கிறேன். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 60 குர்ஆன் முடிப்பாங்க. எத்தனை குர்ஆன்? 60 குர்ஆன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன்ல நேரத்தை கழிப்பாங்க. அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இரவைக்கு ஒரு குர்ஆன், பகலைக்கு ஒரு குர்ஆன். கண்ணியமானவர்களே, எனக்கு தெரிஞ்ச எங்களோட மதரசாக்கள்ல மதரசத்துல் பாரி நாங்க ஓதின மதரசால 20 நாள் மதரசா நடக்கும். 20 நாள் மதரசா நடக்கும். அந்த 20 நாளைக்கும் போட்டி போட்டு குர்ஆன் ஓதுற புள்ளைகள் கிட்டத்தட்ட 48 குர்ஆனை பார்த்து ஓதிக்கிறான். 48 குர்ஆன் லேசாக 30 குர்ஆனை முடிச்சிக்கிறான். 30 குர்ஆன். ஆனா நாங்க ஜோசான உடனே ஃபர்ஸ்ட் 10க்கு இழுத்துவோம் போற குர்ஆன். அதே பிறகு கொஞ்சம் பேக் டு நார்மல், போனை பார்க்குறேன், வீடியோ பார்க்குறேன், அதே பிறகு கால்குலேட் பண்றேன், இத்தனை நாள் ஈக்கி
எத்தனை குரான் ஓது, எத்தனை ஜூஸ் முடிக்கணும், இப்போ ஏழாது இருக்கு. ஒரு பெல்ட்டி அடிச்சு பார்ப்பாரு, கஷ்டம். அது அப்படி நிலைமை உண்டாக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸை முடிச்சிருங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சஹருடைய நேரத்துல நியாஸ் மூலியம் சொல்றமா எல்லாம் அடிக்கிற எல்லாம் அடிச்சாச்சு. இப்படி நோம்பு பிடிச்சா ஒருத்தவா நோம்பு பிடிக்கலும். அப்படி இல்லாம சஹருடைய நேரம் நீ தின்னங்க குடிங்க, ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க, அல்லாவோட பேசுங்க. துவான்றதுக்கு முனாஜாண்டி துவா, யா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா துவா. முனாஜான்றா அல்லாவோட இறக்கமாக பேசுறது. அல்லா நீ இப்படி செஞ்சு தந்தா நான் எப்படி மிஸ்டேக் செஞ்சுட்டேன், இப்படி அல்லாவோட பேசுறது. இப்படி முனாஜாண்டா ஒரு புள்ள, ஒரு தாய், ஒரு உம்மா ஏழாண்டு சொன்னதுக்கு பின்னால் அந்த புடவையை பிடிச்சி அந்த கவுனை பிடிச்சி அழுவாங்களே, இதே போல அழுவணும். யா அல்லாஹ், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உமர் அந்த போட்ட சஹாபாக்கள் தஹஜ்ஜுத்ல அழுந்து வைக்கிறாங்க. யா அல்லாஹ் சொல்லும், எனக்கு அப்படி அழ தெரியா யா அல்லாஹ், ஆனா நான் எங்கோ இந்த என்ன இங்க கொண்டு வச்சு எனக்கு கண்ணியப்படுத்தி வைக்கிறா யா அல்லாஹ். ஒன்றுமே எனக்கு தெரியா யா அல்லாஹ், ஓத தெரியா, சிக்கர் செய்ய தெரியா, அமல் செய்ய தெரியா, ஆனா கண்ணியத்தை நீ கேவலமாக மாத்தல யா அல்லாஹ். எல்லா சந்தர்ப்பத்திலையும் முழு உலகம் என கையுட்ட நேரம் கதவு திறந்து தந்த ரப்பே, அழுவும் அல்லாட்டு கண்ணியமானவர்களே, அழுவும். ஃபைல்லம் தபுக்கு ஃபதபாக்கு, நீ அலாட்டி அழுவுறது போல நடிகர குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. அழுவுறது போல நடிங்க, அழுவு வருது இல்லை, அல்லாட்டு அழுவுறது போல நடிங்க. இஃப்தாருடைய நேரம் மனைவியை கூப்பிடுங்க, மனைவிக்கு சொல்லிடுங்க, இஃப்தார் இத்தனை மணிக்கு முடிச்சு அரை இருக்கும் போது வாங்க முசல்லாக்கு டைம் எடுங்க. உங்களோட ஜப்பை நீங்க கொஞ்சம் அரை ஹாஃப் அன் அவர் சொல்லுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க முன்னுக்காக நல்லா ஓப்பன் பண்ணுவான். மனைவியுடைய பிள்ளையோட நீங்க துவா செய்யுங்க, பிள்ளைங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ரமலான் வந்தா பாப்பா இப்படி துடிக்கிறாரு, அமல்ல ஈடுபடுறாரு, சதக்காக்கள் அதிகமாக செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவுடைய சிஃபத்தை சொல்ற நேரம் ஒரு வேகமாக சுழல் வீசும் காத்த போல் அவனோட கைக்கும் சதக்காவுடைய நேரம். கை சவக்கிறதுக்கு சதக்கா செய்வான். எங்களுக்கு தெரியுமே மாச கடைசியில் எங்களுக்கு எவ்வளோ ஒரு டர்ன் ஓவர் பிஸ்மில்லாண்டு ஒரு 10 பவுன் அனுப்புறாரு, 20 பவுன் அனுப்புறாரு, சும்மா தொட்டும் தொடாம மேலுக்கு நோவாம இப்படி சதக்கா செய்யாய் அல்லாஹ் ரோஷப்பட்டுருவான் எங்களையா. ஹதீஸ்ல வருது, அல்லாமா ஜக்கரியா ரஹிமஹுல்லா எழுவுறாங்க ஒரு சம்பவத்தை. கண்ணியமானவர்களே, ஒரு அடியார் என்ன செய்யறாரு, வயது முதிர்ந்தவர், ஹஜ்ஜுக்கு போறதுக்கான அவர் எல்லா சாமானும் கெட்டார் ஒட்டகத்துல. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு இமாம் ஜக்கரியா ரஹ்மத்துல்லா ஃபஸாயில் அமால் எழுதினவங்க, இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் ஓத தெரியாதவங்களே பெரிய கருத்து சொல்றாங்க. இமாம் ஜக்கரியா ரஹ்மத்துல்லா பார்த்து, இமாம் ஜக்கரியா ரஹ்மத்துல்லா யாருண்டா 50 வருஷம் அவனோட வாழ்நாள் அறவாசியா புகாரி நடத்தினவங்க. புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய தலைப்புக்கும் ஹதீஸுக்கும் என்ன விளக்கம் உள்ள தலைப்பும் ஹதீஸும் பார்த்தா பொதுவான மக்களுக்கு பார்த்தா விளங்காது. என்னோட தலைப்பு உண்டிக்கு ஹதீஸ் உண்டிக்கு. உதாரணமாக கிதாபுல் மகாசி, யுத்தங்களுடைய பாடம்னு தலை போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடைய மடியில மௌத்தான ஹதீஸை கொண்டு வைக்கிறான். அடே யுத்தம் என்ற தலைப்பு, நபி மௌத்தாயின வீட்டுல மௌத்தாயின நபியா கொண்டு ஹதீஸ் அது வைக்கிறார். யுத்தத்துல நபி மௌத்தா இல்லை, அது ஹதீஸை கொண்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத்துடைய நேரம் என்ன சொன்னாங்க, எனக்கு அந்த நஞ்சூட்டப்பட்ட அந்த ஒரு யஹூதி பெண் நஞ்சூட்டினாங்க ஒரு யுத்தத்துல வச்சு, அந்த வருத்தம் ஈக்கணும், எனக்கு நெஞ்சில வருத்தமாக ஈக்கணும் சொன்ன ஹதீஸை வச்சு நபி ஷஹீத் என்று சொல்லி எழுதுறான். இப்படி அந்த தலைப்பை மேட்ச் பண்ணி இமாம் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபுவாபு தராஜிம் கிதாப் எழுதினோம். பெரிய இமாம். அவர் கொண்டாடுற ஒரு சம்பவத்தை, அந்த காலத்துல ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒட்டகத்தை கெட்டுறாரு ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வேண்டி. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் தல்பியாவோட அந்த ஒட்டகத்துல எல்லாம் ரெடி ஆகிறாரு. ஒரு வாலிபர் சொல்றாரு, நீங்க போறீங்க தானே, நானும் உங்களோட வார். சார் ஓகே. இவரும் ரெடி ஆகிறாரு. லப்பைக் சொல்ற நேரம் வானத்தின் சத்தம் வருது, லா லப்பைக் வலா சாதைத், உனக்கு வெற்றியும் இல்ல, உன்னுடைய வருகையை நாங்க ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. சொல்றாரு, ஷேக் என்னப்பா நீங்க இப்படி ஹஜ்ஜுக்கு ரெடி ஆகும், இப்படி சத்தம் கேட்காத மாதிரி நீங்க தல்வியா சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்க. இவர் சொல்றாரு, 1-2 வருஷமா 40வது வருஷத்துடைய ஹஜ் நான் போறேன், அல்லாஹ் என்னோட ரோஷப்பட்டுட்டான், அதனால இந்த சத்தம் கேட்டுட்டே வானத்துல எனக்கு அல்லாஹ் தௌபா தர மாட்டானான், எங்க போறது, எனக்கு ஒதுக்கும் தலம் வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்லி அவர் 40வது ஹஜ்ஜம் செய்ய தயாராகிற நேரம் மறுத்தரைக்கும் அவருடைய ஹஜ்ஜு கபூல் என்ற சத்தம் வானத்திலேருந்து கேட்கப்பட்டுச்சு. கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் ரோஷப்பட்டா நடக்கிற சந்தர்ப்பம். ரமலான் வருது, நான் சீப்பாக கணக்கெடுக்காம நான் வளமையா ஃபேஸ்புக்கை பாக்குறது, வளமையா இன்ஸ்டால போறத பாக்குறது, எல்லாம் பெண்கள் ஆண்கள் எல்லாம் சும்மா சிம்பிள் ஆகிடுச்சு. அறக்குறை ஆடையில பாக்குறது கணக்கு இல்லை இவருக்கு. கண்ணியமானவர்களே, ரமலான தந்து அல்லாஹ்க்கு ரோஷம் வந்துருமா இல்லையா? சொர்க்கத்தை தயாரிக்கிறேன், சொர்க்கத்துல வாசலை திறக்கிறேன், நரகத்துடைய வாசலை பூட்டுறேன், ஷைத்தானை தூக்கி வீசிட்டேன், ரஹ்மத்தை பொழிஞ்சு கொண்டே இருக்கிறேன், நான் உனக்கு கூலியாக மாறுறேன், கடல்ல இருக்கிற எல்லா மீன்களும் உனக்கு இஸ்திக்ஃபார் செய்து உன்னோட வாய் நாத்தம்
என் சொர்க்கத்துடைய கஸ்தூரியை விட சிறப்பாக இருக்கின்றேன், இப்படி சிறப்பெல்லாம் சொல்லி உனைய வரவேற்கிற நேரம் அப்படித்தான் இருந்தா அல்லாஹ்க்கு ரோஷம் வருமா இல்லையா? கண்டிப்பானவர்கள் போனை சில ஆப்ஸை நாங்க அனேபிள் பண்ணிடுவேன். அந்த தேவைக்கு தான் போறோம், எனக்கு தேவைக்கு அதுல தான் நான் பிசினஸ் செய்யறேன், அது உள்ள அமைப்பு ஈக்கின்ற அதை அனேபிள் பண்ணுங்க, இல்லை டிலீட் பண்ணி போடுங்க, போனை தூரமாக்குங்க. கனிமானவர்களே, சில சில கவுன்சிலர்களுடைய கருத்துப்படி யாரு காலையில படுத்தோடனே போனை எழுப்பி பாக்குறாங்களோ, படுக்க போகல போனை பார்த்துட்டே படுக்கிறாங்க, எழுப்பினோடனே போனை தான் எடுக்கிறாங்கண்டா அவர் அடிக்ட் ஆகிக்கிறார். எப்படி ஒருத்தர் இன்ஸ்டாக்ஸுக்கானுக்கு ட்ரக்ஸுக்கு இன்வால்வ் ஆனதுமாய் இவர் போனுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறார். நாங்க அதை பார்த்துக்கொள்ளும். உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த காலத்து உலமாக்கள் இப்ப நாங்க எப்படி போன்ல இன்வால்வ் ஆகிக்கிறோமோ இதே போலதான் அந்த காலத்துல சஹாபாக்கள் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அபு மூசா அல் அஷரி ரதியல்லாஹு இன்னொரு சஹாபியும், கவர்னர்கள், 2 ஊருடைய கவர்னர்கள், அவங்க ஒரு பார்டர்ல வந்து சந்திக்கிறேன் கேட்டுக்கொள்வாங்களாம், நீங்க எத்தனை குரான் முடிச்சு, நாங்க எத்தனை குரான் முடிச்சு. 2 பிரசிடென்ட் சந்திக்கிறேன் இதே பேசுவாங்க, உங்களோட மிலிட்ரி எப்படி, உங்களோட அம்மை எப்படி, உங்களோட இவங்க நீங்க எத்தனை குரான், நான் எத்தனை குரான் பேசிக்கொள்வாங்க. கண்ணியமானவர்களே, அதே போல நாங்க ஏழுமானமே குரான் ஓதுறது இன்ஷா அல்லாஹ். எது பேசணுமோ கேட்டோமோ மௌத் வரைக்கும் இஹ்லாஸோட எடுத்து நடக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், இந்த ரமலான புனிதமான ரமலான் ஆக்கி தந்திரு யா அல்லாஹ். யா ரஹ்மானே, ரஹ்மத்துடைய 10ல இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்துக்கு தகுதியற்றவர்கள் யா அல்லாஹ், நிலைமைகள் வார நேரம் அழுகுறோம் யா அல்லாஹ், கேட்கிறோம் யா அல்லாஹ். யா ரஹ்மானே, ரமலான் போனதுக்கு பின் உன்னை மறந்துடுறோம் யா அல்லாஹ், அதை மன்னிச்சிடு யா அல்லாஹ். போன ரமலான் எங்களோட இருந்த சகோதரர்கள் யாரெல்லாம் கபராளிகளா இருக்கிறான் அவன் கபர்களை விசாலமாக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் நோயாளிகள் நோய்களை குணப்படுத்திறியா அல்லாஹ். யாரெல்லாம் யா ரஹ்மானே யா ரஹீமே கஷ்டத்தோட அவர் கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், எல்லாம் தேவையில நிறைவேற்றி வச்சிருயா அல்லாஹ். யாருக்கெல்லாம் புள்ள பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு புள்ள பாக்கியம் கொடுத்துறியா அல்லாஹ். யாரெல்லாம் வயது வந்த பெண்கள் ஆண்களுக்கு அவன் நிக்காவுடைய தேவையை நிறைவேற்றி வச்சிருயா அல்லாஹ். யா ரஹ்மானே யா ரஹீம், இந்த கவன்ட்ரியில் ஒரு மஸ்ஜித் எங்களுக்கு உருவாக்கி தந்திரியா அல்லாஹ். நாம பிடிச்சு கொண்டு கேட்கிறோம் யா அல்லாஹ், எங்களோட கம்யூனிட்டிக்கு, எங்களோட மக்களுக்கு யா ரஹ்மானே மஸ்ஜித் உருவாக்கி தந்திரியா அல்லாஹ். யா ரஹ்மானே யா ரஹ்மான் சிறிய துஆ அர்ஷமுக்கு மரித்துக்கோ. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد. باங்க சொல்லுங்க. ஓ பாங்க புரோது முஹத்தம். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله.
اللهم إنا نسألك العفو. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا أيها الإخوان في الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحثكم على طاعة وأزجركم معصية إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد وشار النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة ولم تبغ في قلبه زخرف الدنيا وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سكى كافر منها شربة ما رواه الترمذي وغيره بإسناد حسن في العالم فرقتان تعيشان فرقة أغرتهم الحياة الدنيا فرقة أرغب في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا وكونوا من فرقة الثانية تدخل في دار السلام فرحا وسرورا ولا تكونوا ممن تغاب تغى ولا من المغترين المذلين في الدنيا والآخرة إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام
كلام ربنا السلام، فالله عز وجل فوز القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله العزة ولرسوله وللمؤمنين نفعني الله وإياكم بالقرآن العظيم بسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم وجواد كريم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله سيدنا وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الإخوان في الله اتقوا الله وعاتقوا وإن أكرمكم عند الله تقاكم إن الله تعالى العقل وأمرنا بالتفكير به في خلقه وقد جعل الله ليلا ونهارا وكل منهما يجري على تدبير وتقديره فإذا أدبر الليل فأقبل النهار فإذا أقبل النهار فأدبر الليل فيجب علينا أن نتأمل في هذا من يفعل هذا ما قالت هذا من قالت هذا. اللهم اجعلنا ممن يؤدي فرائضك وانتهي النواهيك واجعلنا من عبادك الصالحين واحشرنا في غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم أرنا سادة الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب وسائر الصحابة أجمعين والتابعين لهم تبعهم الإحسان يوم الدين ورضى عنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنا قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله. Kindly straighten your rows. Fill in the gaps. سفر نيران اركم الله رحمة الشيبنا. استووا واستقيموا واعتدلوا. الله أكبر. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
آمين. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. سبحان الله. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. تحية الله. السلام عليك أيها النبي. السلام عليكم. أشهد أن لا إله إلا الله وأشهد ما صليت على إبراهيم. الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين حمدا يغفر نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل وسلم والحمد لله رب العالمين.